Hi friends, welcome to IT Code. நம்ம இன்னைக்கு இந்த செஷன் என்ன பார்க்கலாம்னு இருக்கோம்னா ரெஃபரன்சிங் என்டிட்டி யூஸ் பண்ணுறது நல்லது. எப்போனா SP_depends விட ரெஃபரன்சிங் மெத்தட்ஸ் ரெஃபரன்சிங் என்டிட்டி அப்படிங்கிறது கரெக்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன் ரெஃபரன்சிங் என்டிட்டி மெத்தட் வந்து SP_depends விட பெஸ்ட்? ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குது SP_depends ஏன் அது ரிலேபிளாக இல்லை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். முதல்ல இது ரெண்டுமே நமக்கு ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸை லிஸ்ட் அவுட் பண்ணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்தோம்னா அதுக்கு பேராமீட்டரை பாஸ் பண்ணோம்னா அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கு, ப்ரொசீஜர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, வியூஸ், அந்த மாதிரி ரெண்டுமே நமக்கு அதுக்குண்டான டிபெண்டன்சிஸை தான் லிஸ்ட் அவுட் பண்ணும். இது நம்ம பற்றி ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இது ரெண்டில் ரெஃபரன்சிங் என்டிட்டி வந்து கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எம்ப்ளாயிங் ரிலேட்டிவ்லேயே ரெஃபரன்ஸுக்கு செக் பண்ணிக்கிறோம். இதில் சில காலம்ஸ் இருக்குது, ஐடி, நேம், ஏஜ், சேலரிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் SP_depends பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ், வியூஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இந்த மூணு எம்ப்ளாயி டேபிளை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இதோட ஹெல்ப் டெக்ஸ்டில் பார்த்தா ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் அந்த எம்ப்ளாயி டேபிள் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி SP_depends ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வியூ, ஒரு ப்ரொசீஜர் மூணு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே ரெஃபரன்சிங் மெத்தட் தான். ஸோ இதுவும் அதே டீட்டெயில்ஸை காட்டிடுது. ஃபங்க்ஷன், ப்ரொசீஜர், வியூ அப்படிங்கிறது மூணுமே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டிடுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஏதாவது ஒரு சில நேரத்தில் நமக்கு இந்த டேபிளை ட்ரா பண்ணுற மாதிரி ஆயிடுது, அப்படி ஒரு பர்பஸ் இருக்குன்னா பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஸ்டார் இன்டூ விர்ச்சுவல் அப்படிங்கிற ஒரு டேபிளில் காப்பி பண்ணி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நமக்கு எம்ப்ளாயிலையும் டேட்டா இருக்கும், எம்ப்ளாயி விர்ச்சுவல்லையும் டேட்டா இருக்கும். ரெண்டுலேயுமே டேட்டா இருக்குது. இப்போ நம்ம எம்ப்ளாயி டேபிளை ட்ரா பண்ணிடணும். இப்போ நமக்கு இங்கே ரிசல்ட் என்ன காட்டுன்னா ஆப்ஜெக்ட் இல்லை, ரெஃபரன்ஸும் இல்லைங்கிற மாதிரி நமக்கு காட்டிடும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா எம்ப்ளாயி விர்ச்சுவலை ரீநேம் பண்ணுறோம். எம்ப்ளாயிங்கிற மாதிரி பழைய வழியே மாற்றும். ஸோ இப்போ எம்ப்ளாயி இருக்கும், எம்ப்ளாயி விர்ச்சுவல் இருக்காது. ஸோ இப்போ நம்ம SP_depends இந்த டேபிளை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ரெஃபரன்ஸ் எனி ஆப்ஜெக்ட் அண்ட் நோ ஆப்ஜெக்ட்ஸ் ரெஃபரன்சிங். ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் கிரியேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரொசீஜர் நமக்கு காட்டுது. ஆனால் ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸு, ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு வியூ வந்து நமக்கு இந்த டேபிளுக்கு அகைன்ஸ்டாக கிரியேட் ஆகிருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அதை ட்ரா பண்ணிட்டோம், திரும்ப அந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த இதில் ரெஃபரன்சிங் என்டிட்டிஸில் பார்த்தா நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எந்த ஒரு நிலையிலையும் இது நமக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ரெஃபரன்சிங் என்டிட்டி இது வந்து ரிலேபிளாக இருக்காது. இதுவும் கொடுக்கும், SP_depends கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி கேசஸ் வரும்போது ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு செகண்டு கால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் SP_depends வந்து ஆக்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம ரெஃபரன்சிங் என்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.